ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஹெல்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ ஹாசினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நான் சுண்டலும் கிரவுண்ட் நட்டும் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 5 விசில்ஸ்க்கு வேக வச்சுட்டேன். சைட் பை சைட் நாம் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு இடிச்சுப்போம். தேங்காய் 1/2 கப் துருவி எடுத்துப்போம். அடுத்தது பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கிறேன் பட்டர் போட்டு. சுண்டலோட சூப்பராக இருக்கும். அடுத்தது கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் சீரகம் போடுறோம். அடுத்தது சோம்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு, இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு போடுறோம். கொஞ்சோண்டு ஒரு 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்துருக்கிற ஆனியன் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, அப்புறம் இடித்து வச்சுருக்கிற பூண்டு, இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நாம் வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அப்புறம் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வேக வைக்கும் போதே சுண்டல் அதெல்லாம் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலும் கிரவுண்ட் நட்டும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நாம் துருவி வச்சுருக்கிற 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் போடுறதுனால உங்களுக்கு அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சுண்டல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலக்கிட்டதுக்கப்புறம் நாம் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கும் பார்க்கலாம். பாய்.